நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:32 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 4:35 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:35 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். தயவு செய்து வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கவனமாக எதிலும் நீங்க பேசி பழக வேண்டும். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று நிதிநிலை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதல மட்டுமே சிரமம் இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதில் நீங்க அமைதி மேம்படுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். சுலபமாக கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று யோசித்து பேசினால் காரியங்களை வெற்றி இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் ஏற்பட கொடுங்க. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பரணி. விட்ட குறை தொட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். கவலைகள் கொஞ்சம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கொடுங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சுய தொழில் நல்ல லாபம் ஏற்படக்கூடும். கிருத்திகை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பேச்சுக்களை இனிமை ஏற்படக்கூடுங்க. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள், என்ற காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி கூடும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். உங்கள் கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டுவிடும். எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தக்கூடிய சூழ் வெளிப்பட கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்படும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கண் நோய், பித்தம், வாதம் போன்ற உடல் சூடு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று
சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதி நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு தலையிட வேண்டாம். மனம் கொஞ்சம் விழைந்து செல்லக்கூடும். நட்பு வட்டத்தை ஓரளவு பெருக்கிக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள், முடியாத தேதியும் இல்லை. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். டக்கென்று குழப்பங்கள் உருவாக கூடும். காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை நீங்க தெளிவான முடிவெடுப்பது நல்லது. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. கல்வியில் சந்தேகம் பாடங்களில் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை ரொம்ப கவனமாக மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபம் வரக்கூடும். பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மனமும் மகிழ்ச்சி அடையக்கூடும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டதெல்லாம் ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று நிதி தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுன் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முன்னெச்சரிக்கை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதையும் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் தேவைகளை அறிந்து செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்குங்க. முன்பின் தெரியாமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வும் கிடைக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் எதையும் செய்யுங்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் என்று செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க. காசு பணத்தை வீணடிக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நற்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. என்று உங்களுக்கு சூழ்நிலைகளை முன்னேற்றம் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காதல கொஞ்சம் பய உணர்வு இருக்குங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். திருவாதிரை. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற முடியும். புனர்பூசம். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். மனம் உங்களுக்கு தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்துகளின் வருகையில் இருக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்க கொடுங்க. இன்று முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வழக்கத்தை விட கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுப்பீர்கள். இன்று அடுத்தவர் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மிகவும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தேட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் இன்று நீங்க வாழ்க்கை நடத்த முடியும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதை கூடிவிடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களை அமைதி காக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிடிவாத குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியும். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். இன்று மாணவர்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். உடம்பு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணையாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி நிச்சயம். பரபரப்பு மட்டும் தயவு செய்து வேண்டாம்.
வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிட்டும். பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் உருவாகக்கூடும். நிதானமாக எல்லோரிடமும் பேசினால் நன்மை ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசூருக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று நீங்க உயர்வான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வழி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றி விடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. யோகமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பூரம். செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நிதானமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். எதிலும் நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றம் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மிகவும் நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பேசும்பொழுது நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பு. கன்னி ராசினியர்கள் என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கொள்கை பிடிப்போடு இன்று நீங்க செல்லப்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக கொடுங்க. வாக்கு உண்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கெட்ட கனவுகள் தோன்றும் நாள் என்று சொல்ல முடியும். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. இன்று நோய்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். நேரம் தவறி உணவு உண்பதை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரியான நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் எல்லாம் சரிவர உங்களுக்கு நடக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் சரிவர இருக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்கும். எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் இருக்குங்க. லட்சியத்தை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். இன்று விடாபிடியாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கை கொடுங்க. தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் செலவிட்டு சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். செய்தொழில் லாபம் கிடைக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்மறையாக செயல்படுவதுடன் விலகி இருப்பீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். நேரம் செலவிட்டு சில பணிகளை முடிக்க வேண்டி இருக்குங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக எந்த நாள் இருக்க கொடுங்க. சித்திரை. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு பேச்சை கேட்கும் பொழுது யோசித்து பார்த்து எதையும் கேளுங்கள். நல்லதா கெட்டதா என்று தரம் பிரித்து பாருங்கள். முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலையெல்லாம் இன்று சரி செய்து கொள்வீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். விருந்தினர்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்திடம் இன்று ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கவனமாக பேசி பழகுவது எல்லோரிடமும் நல்லது. வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கோபத்தை மட்டும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிந்தனைகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. செல்வ நிலையும் சீராக உயர கொடுக்க இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. காதலில் சிரமம் இருந்தாலும் இறுதியில வெற்றி இருக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாகவும் செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனதுக்குள் ஒருவித சந்தோஷமும் ஏற்பட கொடுங்க. சுவாதி. என்று உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். நிதி நிலைமையை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். வாங்கிய கடனை அழைத்து விடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விசாகம். என்று பட்டுப்படாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். என்று பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும்.
எதிலும் தீர்க்கமாக யோசியுங்கள். தெளிவான சிந்தனை மேற்கொள்ளுங்கள். படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு நேர்மைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள்ல வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைய கொடுங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனமும் இன்று நிம்மதி அடையக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடுங்க. சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடுமையான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறும். மனக்குறை இருப்பது கண்டிப்பாக சரியாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அலுவலகத்தில் இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் நீங்க முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பெண்கள் திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பதட்டமாக இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. திருமண முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செல்வ சேர்க்கையின்றி ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான சூழல் அற்புதமாக இருக்கும். இன்று உங்களுக்கு தைரியங்கள் மேம்படும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழலும் உருவாக்க கொடுங்க. இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிந்தளவு முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி நிலைநாட்டப்படுங்க. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான திறமை இருக்கும். எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருச்சிகம் ராசினியருக்கு பொருளாதார விருத்தி உண்டாக கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறை வழிபாடுகள்ல இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விரயங்களும் கொஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாக கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இன்று உண்டாக கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மனம் மகிழ்மடியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தைரியமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கடந்த கால சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
காலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை விரைவாக செய்யுங்கள். மன பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். தனுசு ராசினியர்கள், முக்கியமாக பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். காதல சிரமம் இருக்கும். இருந்தாலும் வெளியில் சொல்ல வேண்டாம். பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள். காதல்ல அதிகம் பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சற்று சிரமம் எடுத்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் திறமையாக காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதி நிலைநாட்டிக் கொண்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு ஆற்றல் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உத்திராடம் செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்ல கொடுங்க. பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்குங்க. பயணங்கள் ஓரளவு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டால் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை நேரத்தில் கவனமுடன் செயல்படுவது மிக நல்லது. இந்த மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். காரிய வெற்றிக்காகவே கடுமையாக உழைப்பீர்கள். உறவினர்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகுங்க. பரபரப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்களை இனிமையாக மேற்கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடுங்க. தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை ஏற்பட்டது குறைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்பட கொடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். இறைவன் வழிபாட்டால் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வழக்கமான பணியில் ஏற்பட்ட சுணக்கம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வியாபார தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல மட்டுமே உங்களுக்கு குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. இன்று பெண்கள் சில வேலைகளை நீங்க சீக்கிரமாகவே செய்து முடிக்க வேண்டும். அதாவது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க பாருங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி இனி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பணி சுமை இருந்ததும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க.
இன்று உங்களுக்கு திருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. விடிவு காலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வியாபாரத்தில் தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். நுணுக்கமான வேலைகளை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க மன தைரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். முடிஞ்சளவு எதையும் பேசி எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. வியாபார விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உடல் சூடு அதிகரிக்கக்கூடும். வெப்பமான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தில் நல்ல காரியம் ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. குடும்பத்தினருக்காக நீங்க புதிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடனும் செயல்படுவீர்கள். யோகமான நாளாகவும் அமைத்துக் கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு காலையில் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சதயம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக பேசியவரிடம் விலகியிருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு யோகமான சூழல் வெளிப்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க.
மேலும் மேலும் ராசினியர்கள் என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வியாபார விரோதங்களும் இன்று விலகி செல்லக்கூடும். மேலும் ராசினியர்களுக்கு யோகமான நல்ல பலன் எல்லாம் காத்திருக்கின்றது. எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை எல்லாம் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றுங்க. உடலும் உஷ்ணம் அடையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலனும் கிட்டுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். இன்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டுமில்லை, மாணவர்கள் எதிர்பாராத விஷயங்கள்ல நல்லது நடக்குங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சூழ்நிலைகள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகம் ஏற்படக்கூடும். உடல் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். வியாபாரத்தில் விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை பொறுமையாக நீங்க சரி செய்ய வேண்டும். நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். உத்திரட்டாத்தி. சிரமங்கள் ஓரளவு சரியாகுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்களும் உண்டாகக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. ரேவதி. இந்த மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தெளிவான சிந்தனை இருந்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. நம்பிக்கையுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபட வேண்டும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று மன தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும். இன்று மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். இன்று வியாபார விரோதங்கள் விலகி நட்பு வட்டம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.